நம்ம விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டாப் 10 திருக்கோயில்கள் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாலே உங்களுக்கு சுத்தி பார்க்குற இடத்தை விட நல்ல ஃபேமஸான கோயில்கள் தான் அதிகமா இருக்குது. நீங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயில்களுக்கு எல்லாம் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பைபாஸ்ல இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோயில் 10வது இடத்துல இருக்கு. மொரட்டாண்டி ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி கோயில் 9வது இடத்துல இருக்கு. அதே மொரட்டாண்டி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயில் 8வது இடத்துல இருக்கு. விழுப்புரம் திருமாவத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் 7வது இடத்துல இருக்கு. செஞ்சி வெங்கடரமணர் கோயில் 6வது இடத்துல இருக்கு. திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோயில் 5வது இடத்துல இருக்கு. பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் 4வது இடத்துல இருக்கு. திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயில் 3வது இடத்துல இருக்கு. மயிலம் முருகன் கோயில் 2வது இடத்துல இருக்கு. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கோயில் எதுன்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெம்பிள் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய ஊர்ல இருந்தீங்கனாலும் இந்த ஒரு கோயிலுக்கு கண்டிப்பா வராம இருக்கவே மாட்டீங்க. வேண்டுதலுக்காக தினந்தோறும் ஆடு கோழிகளை பலியிடக்கூடிய கோயிலாகும். பார்வதி தேவி பூலோகத்திற்கு வந்து மறு உருவம் எடுத்த கோயிலாகும். தமிழ்நாட்டில் அமாவாசை போன்ற நாட்கள்ல லட்சோப லட்ச மக்கள் குவியக்கூடிய கோயிலாகும். பில்லி சூன்யம் முதலியவற்றை அழித்தெறியக்கூடிய கோயிலாகும். சுடுகாட்டு மைதானத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோயிலாகவும் இருக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் தான் முதல் இடத்துல இருக்குது.